வணக்கம் சகோ, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. RCB so close yet so far அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச். KKR எப்பா போன மேட்ச் மட்டும் லாஸ்ட் பால் த்ரில்லர் இல்ல, இந்த மேட்சும் லாஸ்ட் பால் த்ரில்லர். ஈடன் கார்டன்ஸ்ல வந்தாலே நகத்தை கடிச்சு துப்பி ரத்தம் வர வரைக்கும் ஆடியன்ஸ் டென்ஷனா வச்சுதான் வெளியே போகணும் KKR டிசைட் பண்ணிட்டாங்க. ஒன்லி வித்தியாசம் என்னன்னா, போன மேட்சை இழந்தாங்க, இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. போன மேட்ச் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் பால், ஜாஸ் பட்லர், அப்படியே பரபரப்பான ஒரு விஷயம். அப்ப அந்த மேட்ச்ல ஒரு த்ரில்லர் இருந்தது. இந்த மேட்ச் ஆனா கிரிக்கெட்டோட ரியல் சக்கரவர்த்தி வராரு, கிங் கோலி என்ன பண்ண போறாரு அப்படின்றது. ஆனா RCBக்கு பாவம். நார்மலா நம்ம தமிழ்ல ஒன்று சொல்லுவோம், கை கேட்டினது வாய் கேட்டல அப்படின்னுவோம். ஆனா இங்க கை கேட்டினது கோலி கேட்டல அப்படின்னு சொல்லி ஆகும் பாவம். மீண்டும் RCB விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சரிப்பா டாப் 4 வேணாம், கப்பு வேணாம்ப்பா, ஆனா எங்களுக்கு ஒரு 4-5 வின் பண்ணிட்டு போங்கப்பா. ஏன்னா ஏன் டைட்டில் அடிக்கலன்னு RCB மக்கள் ஏங்குறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த விராட் கோலிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசா இருக்குமே, என் தலைமையா விராட் கோலி அப்படின்னு சொல்லக்கூடிய விராட் கோலி வெறியர்கள், பக்தர்கள், ஃபேன்ஸ் எல்லாருமே விரும்புற ஒரு விஷயம். RCB ஒரு முறையாவது ஈசாலா ஏன் நாங்க உயிரை வரணும், ஏன்னா எங்க தலைவன் கோலிக்காக அதை பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த முறை பாத்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க RCBன்றது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். மேபி டாப் 4க்கான டீம் அவங்களுக்கு கிடையாது. நான் முதல்ல நீங்க ஆக்ஷன்ல போய் நான் சொல்லிட்டேன், அவங்க சொதப்பிருக்காங்க ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். டாப் 4க்கு இல்லைன்னா ஒரு டாப் 7 டாப் 6ல RCB வருவா, அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அங்கேருந்து இப்போ கிட்டத்தட்ட 8 மேட்ச்ல 7 மேட்ச் தோத்துருக்காங்கன்றது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயம். பட் நேற்று மேட்ச் பத்தி பேசுறேன். நேற்று மேட்ச்ல நான் எல்லா விஷயத்தையும் பேச போறதில்ல, ஏன்னா பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அப்கோர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நோ பால் குவிக்ல ஒரு குரூஷியல் நோ பால் அப்படின்னாங்க. பட் அது ரொம்ப க்ளோஸ் கால். அதெல்லாம் இந்த பெரிய விஷயமா நம்மளுக்கு இப்ப தெரியுதுன்னா, அந்த ஒரு ரன் வித்தியாசத்தில் தோல்வி அப்படின்ற போது இந்த சின்ன விஷயங்களும் ஒரு பூதாகரமா நம்மளுக்கு அந்த தோல்விக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும்ன்றதுனால RCB ரசிகர்களுக்கும் சரி, கோலி ரசிகர்களுக்கும் சரி, இந்த கிரிக்கெட் பாக்குறவங்க என்னப்பா அந்த இல்லப்பா அந்த ஃபீல்டிங் இது சேவ் பண்ண இல்லப்பா, தினேஷ் கார்த்திக் 2-3 ரன் அந்த டாட் பால் இல்லாம ஓடி இருந்தாருன்னா இருப்பா, இல்ல அந்த பிரபுதேசாய் இருந்தார் சிக்ஸர்ப்பா, அது 4 கொடுத்துறாங்க, அந்த இடத்துல ஒரு 2 ரன் போச்சுப்பா அப்படின்னு எல்லா விஷயங்களும் பேசப்படுகிறதுக்கு காரணம் அந்த ஒரு ரன் தோல்வி. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு சர்ச்சை பொருளா பேசப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னு விராட் கோலி அவுட்டா நாட் அவுட்டா, அவுட் கிடையவே கிடையாது அப்படின்னு RCB ஃபேன்ஸ், விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாம் அடிச்சு சொல்றாங்க. அப்கோர்ஸ் அவங்களுக்கு அந்த எமோஷனல் பாண்டிங் பயங்கரமா இருக்கிறதுனால சொல்றாங்க. பட் அதுக்குள்ள கொஞ்சம் நம்ம எட்டி பார்ப்போமே, விராட் கோலி அவுட் ஆர் நாட் அவுட். சோ விராட் கோலி, கிங் கோலி அவுட்டா நாட் அவுட்டா அப்படின்னு மீண்டும் ஒரு சர்ச்சையை நம்ம பார்க்கிறோம். இங்க முதல்ல இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல இருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடுப்புக்கு மேல நோ பால் அப்படின்றது எப்ப கொடுக்கப்படும் என்றால், நீங்க அந்த பாப்பிங் கிரீஸ், எது பாப்பிங் கிரீஸ் கேட்டீங்கன்னா அது பாருங்க, அந்த லைன் இருக்கு இல்லையா, அதுதான் பாப்பிங் கிரீஸ். அங்க பேட்ஸ்மேன் நின்று அவர் எதிர்கொள்ளக்கூடிய பந்து இடுப்புக்கு மேல வந்தா அப்பொழுதுதான் அது நோ பால் கொடுக்கப்படும். இதுதான் ரூல். அதுவும் பேட்ஸ்மேன் அப்ரைட்டாக, அதாவது குனிஞ்செல்லாம் நிக்காம நிமிர்ந்து நின்னுட்டு அந்த பந்தை ஃபேஸ் பண்ணும்போது தான் அது கணிக்கப்படும். அந்த பாப்பிங் கிரீஸை தான் அவங்க ஒரு அளவுகோலா வச்சிருக்காங்க. இப்ப இதுல வாங்க, விராட் கோலி எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த பாப்பிங் கிரீஸ்க்கு வெளியே நிக்கிறாரு. அப்படின்ற போது அவங்க மீண்டும் எடுத்துக்கொண்ட அளவுகோல் விராட் கோலி பந்தை சந்தித்த இடம் இல்ல, அங்கேருந்து இறங்கி டிப் ஆகி அந்த பாப்பிங் கிரீஸ்ல நீங்க இப்ப இமேஜின் பண்ணிக்கணும், விராட் கோலி ஒருவேளை பாப்பிங் கிரீஸ்ல நின்று இருந்தால் அந்த பந்து இடுப்பின் கீழே போயிருக்கும் அப்படின்னு தேர்ட் அம்பையர் டிசைட் பண்ணிட்டு அந்த டெக்னாலஜி இதுக்குத்தான் உருவாக்கப்பட்டிருக்குன்ற அந்த அடிப்படையில் அவர் இது ஃபேர் டெலிவரி அவுட்னு கொடுத்திருக்காரு. நீங்க இந்த படத்திலே பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் அங்க ஒன்று போட்டிருக்கு, நீங்க பாருங்க 1.04 m அப்படின்னா இந்த 1.04 மீட்டர்ஸ் அப்படின்றது என்னன்னா, இந்த தரையிலேருந்து அவரோட வெயிஸ்ட் எந்த ஹைட்ல இருக்கு அப்படின்ற ஒரு கால்குலேஷன் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்காங்க. பட் எங்க எடுத்து வச்சிருக்காங்க, பாப்பிங் கிரீஸ்ல விராட் கோலி நின்று ஆடினா. ஏன்னா மீண்டும் இந்த பாப்பிங் கிரீஸ் நான் சொல்றேன்னா அதுதான் அளவுகோல், அதுதான் அந்த இடத்துல இருந்தா அவங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க. சோ இப்ப காட்டப்பட்ட இது உயரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 0.92 மீட்டர்ஸ். அப்ப 1.04க்கு கீழே இருக்கு 0.92 அப்படின்றதுனால விராட் கோலியின் இடுப்பு கீழே தான் அந்த பந்து, பாப்பிங் கிரீஸ்ல அவர் பந்தை எதிர்கொண்டு இருந்தால் அது அவர் இடுப்புக்கு கீழே தான் போயிருக்கும்னு சொல்லிட்டு அதை ஃபேர் டெலிவரி அவுட்னு கொடுத்திருக்காரு தேர்ட் அம்பையர். இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல தேர்ட் அம்பையருக்கு வேலை கிடையாது, அந்த சிஸ்டமே சாஃப்ட்வேரே ஆட்டோமேட்டிக்கா ஃபேர் டெலிவரியா இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி ஃபார் நோ பாலுக்கு இருக்கு. இப்ப பவுன்சர் வேற, பவுன்சர் அம்பையர்ஸ் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு.
தலைக்கு மேல போச்சா கீழே போச்சா அப்படின்றது அது வந்து நோ பால் சாஃப்ட்வேர் அவங்க யூஸ் பண்ணல. பவுன்சர்ன்றது டிவி அம்பேர், அவருக்கு அது கரெக்டா இல்லைன்ற ஒரு அடிப்படையில் அவர் எடுக்கப்படுகிற ஒரு டெசிஷன். பட் இங்க இதுக்கு வந்து சாஃப்ட்வேர் ஆல்ரெடி இன்ஸ்டால் அப்படின்றதுனால இந்த நோ பால் அப்படின்றது ஆல்மோஸ்ட் அந்த சிஸ்டமே காமிச்சிடும் உங்களுக்கு ஃபேர் டெலிவரியா இல்ல பாருப்பா ஹைட்டு இதான் இது கீழே பந்து போயிருக்கா இல்லையா அப்படின்றது. இங்க 2-3 விஷயம் நம்ம சொல்லணும். இப்ப இமேஜின் பண்ணி விராட் கோலி இங்க நின்றிருந்தா அது இடுப்பு கீழே வந்திருக்குமான்னு இமேஜின் பண்றது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் இல்லையா, ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா அங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பால் எங்க டிப் ஆகுது அப்படின்ற ஒரு லைன் போது பாருங்க, அந்த லைனோட அடிப்படையில் அம்பையர்ஸ் வந்து அது அவுட்டா இல்லையான்றது தீர்மானிக்கிறாங்க. சம்டைம்ஸ் இது ஒரு எக்ஸாஜரேட்டட் டிப்பா தெரியுது. நீங்க பாத்தீங்கன்னா பால் வந்து என்னப்பா இங்க இருக்க வேண்டிய பால் திடீர்னு போகுது, நம்ம நிறைய லெக் பிஃபோர்லயே பாக்குறோம். நீங்க பால் ட்ராக்கிங் இது பாத்தீங்கன்னா அடிச்சிரு மச்சான் லெக் ஸ்டம்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெக் ஸ்டம்ப் எல்லாம் மிஸ் பண்ணி 5வது ஸ்டெம்புக்கு போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இன்ஃபேக்ட் நிறைய பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ் எல்லாமே அந்த பால் ட்ராக்கிங்ல உடன்பாடு இல்லாம இருந்திருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். ஸோ இந்த பால் ட்ராக்கிங் டெக்னாலஜி மேலேருந்து பந்து எந்த அளவுக்கு டிப்பாது ஆர் எந்த அளவுக்கு டிவியேட் ஆகுது அப்படின்றது இன்னும் முழுமையாக ஒரு நம்பப்படுகிற விஷயமான்னு கேட்டீங்கன்னா எனக்கும் அதுல ஒரு டவுட் இருக்கு. ஸோ மீண்டும் அது அவ்வளோ டிப்பாச்சா பந்துன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. செகண்ட், அவர் விராட் கோலி அங்க நின்றிருந்தா இமேஜின் பண்ணி அந்த பந்து எங்க போயிருக்குன்னு சொல்றது கொஞ்சம் ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அடி வெளியே நிற்கிறார், 1.5 அடி வெளியே நிற்கிறார். பட் ஆஸ் ஆஃப் நவ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா பாப்பிங் கிரீஸ் அப்படின்னு சொல்றதுனால அந்த பந்து விராட் கோலி அவர் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் பண்ணி ஓகே விராட் கோலியோட வெயிஸ்ட் ஹைட் இதுதான் தரையிலேருந்து இந்த பந்து கீழே போயிருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா காமிக்குது இல்லையா, இந்த டேட்டாவின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு விக்கெட். ஸோ அதை நம்ம மிகப்பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஆக்சுவலா இருக்கிற ரூல் படி பாத்தீங்கன்னா அதுதான் டேட்டா, அதுதான் சாஃப்ட்வேர், அதுதான் காமிக்குது அப்படின்ற பொழுது வேற வழி இல்ல பேட் லக் விராட் கோலி நம்ம சொல்லி ஆகணும். அன்லஸ் ரூலை நீங்க எப்படி மாத்தணும்னா பேட்ஸ்மேன் மீட் பண்ற இடத்துல அது வெயிஸ்டுக்கு மேல இருக்கா இல்ல கீழே இருக்கா அப்படின்ற ரூல் போக போக மேபி வரலாம் ஐபிஎல்ல. ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன் ஒரு இடத்துல நிக்கிறாங்க, எல்லாருமே இன்னைக்கு யாருமே பாப்பிங் கிறிஸ்டல் நிக்கிறது கிடையாது. 2 பேர் வெளியே நிக்கிறாங்க, 2 பேர் இன்ஃபேக்ட் ஆண்டர்ஸ்லாம் ஸ்டம்புக்கு மேலே உட்காந்து தான் பேட்டிங் ஆடுறாரு. அப்படின்ற பொழுது அந்த ரூல் மாற்றப்படுமா அப்படின்றது தான் கேள்வி. பட் இது ஒரு தவறான டெசிஷன் கிடையாது. நான் மீண்டும் சொல்றது ஒரு எமோஷனலா இதுக்கு ரியாக்ட் பண்றது கூட இன்னைக்கு இருக்கிற ரூல் இதுதான் சொல்லுது அப்படின்ற போது இந்த ரூல் மாற்றப்படுமா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இவர் பாவம் எப்ப பார்த்தாலும் இந்த ஃபுல் டாஸ் சர்ச்சையில வந்து மாட்டிக்கிறார். கிங் கோலி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்தியா பாகிஸ்தான் வேர்ல்ட் கப் ஆல் தட் ஸ்டஃப். அவருக்கு எப்பவுமே இது மாதிரி ஏதாவது ஒரு நடக்கும். பட் அந்த விக்கெட் ஒரு வேலை நாட் அவுட் ஆக வந்திருந்தால் மேட்ச் வின் பண்ணிருப்பாங்க ஆர்சிபி, சொல்ல முடியாது. ஏன்னா கிங் கோலி செம ஃபார்ம்ல இருந்தாரு, அதிரடியா டம்ல ஆடினார் அப்படின்றது இழந்ததும் 1 ரன் வித்தியாசத்துல ஆர்சிபி இழந்திருக்காங்க அப்படின்ற போது டெஃபினட்டா அது ஒரு மேட்சை திருப்பக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு ஃபார் ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி பாவம் கொஞ்சம் ரொம்ப அன்லக்கிங்க, 1 2 3 4 விஷயம் அவருக்கு போயிருக்கு அவங்களுக்கு எகென்ஸ்டா அப்படின்னு சொல்லும் பொழுது. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா எஸ் நீங்க கொஞ்சம் பெட்டர் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்ஆர்எச் மேட்சே நான் சொன்ன ஒரு ஃபைட் பேக் எங்கப்பா 287 207 முடிஞ்சு போச்சு அப்படின்ற போது பக்கத்துல வந்து அப்படி வேர்க்க வச்சாங்க ஒரு எஸ்ஆர்எச். இந்த மேட்சும் கேகேஆருக்கு ஒரு வேர்வை வந்தது நம்ம எல்லாம் பார்த்தோம். பட் இஸ் இட் டூ லேட் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டின் வருது. ஏன்னா இங்கேருந்து என்னதான் ஏறி பிடிச்சி அப்படி எப்படி போனாலும் எப்பா எங்கப்பா அது மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரி இருக்கேப்பா டாப் 4 அங்கேருந்து போக முடியும் இந்த வருஷம் முடியாது. பட் ஆக்ஷன் வருது, மெகா ஆக்ஷன். அதுல வந்து ஒரு மீண்டும் ஆர்சிபி சொதப்பாம கரெக்டான பேலன்ஸை எடுங்க தயவு செஞ்சு. நல்ல கன்சல்டன்ஸ்லாம் வச்சுக்கோங்க. ஒரு மாற்றம் கண்டிப்பா மாற்றம் டீம்ல எப்படி வரும்னா சிந்தனையில் மாற்றம் இருந்தால்தான் செயலையும் மாற்றம் வரும், அந்த டீம்லயும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். அதை பண்றாங்களான்றத பார்க்கலாம். பட் ஒரு விஷயம் என்னன்னா ஆர்சிபி போராடுறாங்க. இந்த ஃபைட்டிங் அட்லீஸ்ட் நல்லா இருக்கும். இது எனிபடிஸ் கேம். 1 ரன்ல தோல்வின்றது எனிபடிஸ் கேம். இது வந்து நம்ம ஆணித்தரமா கேகேஆர் வின் பண்ணிட்டாங்க நம்ம வேணா ஆன் பேப்பர்ல சொல்லிக்கலாமே தவிர எனிபடிஸ் கேம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கேம் போயிருக்கு. வில் ஜாக்ஸ் அவரை வந்து தொடர்ந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற போன பதிவுல எல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். வேர் தெர் இஸ் a will there is a way. வில்லும் அவர் தான் அம்பும் அவர் தான் அப்படின்னு ஆட ஆரம்பிச்சிருக்காரு. இவரை தொடர்ந்து ஆடினால் குறி தப்பாது அப்படின்றத நம்ம சொல்லி ஆகும். வெல் டன் வில் ஜாக்ஸ். கர்ன் ஷர்மாவை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா நீங்க வெளில வந்து மிச்சர் ஸ்டாருக்கு 3 சிக்ஸர் ஷர்மா அப்படின்னு ரோஹித் சர்மா வெளுத்து கட்டுறாரு அப்படின்னீங்க. அது ரோஹித் சர்மா இல்லைங்க, கர்ன் ஷர்மா. இன்ஃபேக்ட் ஷாருக் கான் மைண்ட் வாஷ் ஏன்பா இவர் ரோஹித் சர்மா விக்கெட் எடுப்பாருந்தா நான் 25 26 24 கோடிலாம் கொடுத்தா இவர் கர்ன் சர்மாவுக்கு 3 சிக்ஸர் கொடுக்குறாரு என்னையா கியா வராயே அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப டென்ஷன்ல இருந்திருப்பாரு. பட் அதுதான் உண்மை. அந்த ஃபைட்டிங் குவாலிட்டி கடைசி வரைக்கும் ஒரு டீம்ல ஒரு பிளேயருக்கு இருந்தா இந்த பிளே இப்ப பாருங்க கர்ன் சர்மா போய் 3 சிக்ஸ் அடிக்கிறாருன்ற போது இப்ப அடுத்த ஒரு பிளேயருக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கும். அவரே போராடுறாரு அப்படின்ற போது டாப்ல இன்னும் நம்ம நல்லா பண்ணுவோம், போலிங் நல்லா போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். பட் கேகேஆர் சூப்பரா அவங்க பாட்டு சைலண்டா போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா டாப் 2.
எப்பவுமே இந்த ஐபிஎல்ல பெஸ்ட் ஃபார்மேட் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா டாப் 4ல டாப் 2ல போகணும். டாப் 2ல போனீங்கன்னா 2 வாய்ப்பு, அந்த 2 வாய்ப்புல ஒரு வாய்ப்பு கிளிக் ஆனவங்க நான் ஃபைனல்ஸ் போகலாம் அப்படின்றதுனால அது சூப்பர் ஃபார்மேட், ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபார்மேட். ஸோ கேகேஆர் வந்து ஒரு கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்காங்க, செகண்ட் பிளேஸ்ல உட்காந்துருக்காங்க. பிளஸ் பெஸ்ட் நெட் ரன் ரேட் அவங்க கிட்ட தான் இருக்கு, கேகேஆர் கிட்ட தான் இருக்கு. அப்படின்ற பொழுது அவங்க ஜாலியாக இப்போ பார்க்குற இடம் வந்து டாப் 2 அப்படின்றது தான் அவங்களோட எய்மா இருக்கும். பட் மீண்டும் ஆர்சிபி ஃபேன்ஸ் அட்லீஸ்ட் அடுத்து வரக்கூடியவர் கொஞ்சம் பயமுறுத்த கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆர்சிபின்றது நல்ல விஷயமா இருக்கு. மேபி தினேஷ் கார்த்திகான சமயம் நம்ம அந்த பழைய ஏதோ ஒரு மேட்ச்ல ஆடினீங்க, அதை இன்னைக்கு ஆடி கொடுத்தா நல்ல விஷயமா இருக்குமே அப்படின்ற போது இந்த ஆண்ட்ரே ரசல் ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. ஒன்று மாசல மடங்கி வந்து டங்குன்னு அடிச்சிடறாரு. இல்லை போலிங்ல பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஐபிஎல் திடீர்னு ஒரு 2 மேட்ச் வருவார், நல்லா திருப்பி போலிங்கே போட மாட்டார். அப்படின்றனால அவரும் நல்லா பண்ணாரு. சூப்பராக அந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச்ல அவார்டு வாங்கியிருக்காரு ஆண்ட்ரே ரசல் தாமசன். பட் அகைன் நன்றி சகோ. மீண்டும் அந்த விராட் கோலி இதை நான் சொன்னது உங்களுக்கு வந்து உடன்பாடு இருந்தால் தயவு செஞ்சு நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை தட்டிங்க, எல்லாம் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி சகோ. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.